ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுகு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. தியான மூலம் க்ரூர் மூர்த்திகி, பூஜா மூலம் க்ரூர் பதம், மந்திர மூலம் க்ரூர் வாக்கியம், மோக்ஷ மூலம் க்ரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம். அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 30. பக்கீரின் பிரசாதம். மும்பையில் இருந்து ஒரு தனவந்தர் சுவாமி தரிசனத்திற்கு தனது பிராமண சமையற்காரருடன் வந்திருந்தார். சமர்த்தருக்காக சிறப்பாக சமைக்கப்பட்ட ஒரு தட்டு நிறைய உணவுகளுடன் இருவரும் வந்தனர். அந்த சமையல்காரரை பார்த்து சுவாமிகள் 5000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போ, விடாதே என்று 3 தடவை மீண்டும் மீண்டும் கூறினார். அந்த சமையல்காரரோ, சுவாமி, நானோ ஏழை பிராமணன், சமையல்காரனான எனக்கு 5000 ரூபாய் எப்படி கிடைக்கும் என்று ஐயத்துடன் வினவினார். அக்கல்கோட்டில் சுவாமிகள் சதா வசித்துக் கொண்டிருந்த ஆலமரத்திற்கு எதிரே ஒரு வயல் இருந்தது. அவ்வயலில் ஒரு முஸ்லிம் பக்கீர் இருந்தார். அவருடன் அழகான திடகாத்திரமான ஒரு கருப்பு நாயும் இருந்தது. தமக்காக எடுத்து வந்திருந்த அந்த உணவு தட்டை கொண்டு போய் அந்த பக்கீரிடம் கொடுக்குமாறு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அந்த பிராமணனிடம் கூறினார். அவரும் அதை பக்தியுடன் எடுத்துக்கொண்டு அந்த பக்கிரியிடம் அளித்தார். தாமும் அந்த நாயும் சாப்பிட்டது போக மீதி 5 கவளம் உணவை அந்த தட்டில் வைத்து துணியால் மூடி சுவாமிக்கு தமது நன்றியை தெரிவிக்குமாறு அந்த பக்கீர் கூறி திருப்பி அனுப்பினார். சுவாமியும் அந்த மீதம் இருந்த உணவையே பிரசாதமாக அவ்விருவருக்கும் அளித்து விடை கொடுத்தார். தமது இருப்பிடத்திற்கு வந்ததும் அந்த தனவந்தர் ஒரு முஸ்லிம் துறவி சாப்பிட்ட மீதத்தை தாம் எப்படி பிரசாதமாக சாப்பிடுவது என்று ராஜோபாதே, நாராயணபட், ஹிரளீகர், வெங்கட சாஸ்திரி போன்றவர்களிடம் விவாதித்தார். பிறகு சாப்பிடுவதில்லை என்று முடிவெடுத்து சிறிது நேரம் கழித்து பிறகு மீண்டும் சுவாமி தரிசனத்திற்கு சென்றார். அவரை பார்த்ததும் சுவாமிகள் மிகவும் கோபத்துடன், உனக்கு சாப்பிட விருப்பம் இருந்தால் சாப்பிடு, இல்லையென்றால் விட்டுவிடு, ஏன் வீடு வீடாக சென்று பஞ்சாயத்து பண்ணுகிறாய் என்று தனவந்தரை பார்த்து கேட்டவுடன் பயந்து நடுநடுங்கிய தனவந்தரும் மீண்டும் தமது அறைக்கு திரும்பி அதை பிரசாதமாக மகிழ்ச்சியோடு உண்டு அந்த பிராமண சமையல்காரருக்கும் அளித்தார். மும்பைக்கு திரும்பிய அந்த பிராமண சமையல்காரர் சுவாமிகள் தனக்கு 5000 ரூபாய் கிடைக்கும் என்று கூறியது கனவா அல்லது உண்மையாகவே நடக்குமா என்று அள்ளும் பகலும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த தனவந்தரின் சித்தி அந்த சமையல்காரருக்கு தாமாகவே 5000 ரூபாயை தானமாக அளித்ததைக் கண்டு அவர் ஆனந்தமான ஆச்சரியத்திற்குள்ளானார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வாக்கு என்றும் பொய்யானதில்லை என்று கண்டுகொண்ட அவர் சுவாமிகளின் கருணையை புகழ்ந்து அனைவரிடமும் கூறி மகிழ்ந்தார். அந்த தனவந்தருக்கும் சுவாமிகளின் மீது பெரும் பக்தியும் நம்பிக்கையும் உண்டானது. மதங்களை கடந்த மாபெரும் குருநாதரின் பக்தராக இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். எம்மதமும் சம்மதம் என்று வாழ்ந்தால் பிரச்சனைகள் ஏது? குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.